ஹாய் யூவர்ஸ், இன்னைக்கு நம்ம குரோம்பேட்டை வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஆஷ்பர்ட் ஷீட்டில் ஏற்கனவே அவங்க பிட்டுமன் ஷீட் ஒட்டியிருக்காங்க. அவங்க கோட்டிங்கும் ஒயிட் கலர் அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க லீக்கேஜ் வந்து ஸ்டாப் பண்ணலன்னு. பட் இருந்தாலுமே லீக்கேஜ் கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. நிறைய இடத்துல ஒயிட் சிமெண்ட் அந்த பிட்டுமன் ஷீட் அவங்களே அந்த 2 டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் லீக்கேஜ் ஸ்டாப் பண்ண படலை. அதுக்கப்புறம் நம்மகிட்ட இந்த ஒர்க்கை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே அவங்க லே பண்ணி வச்சிருக்கிற பிட்டுமன் ஷீட்டை வந்து நம்ம லூஸ் பார்ட்டிகல் எங்கெங்கே இருக்குன்னு எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எல்லாமே ஃபில்அப் பண்ணி எடுத்துரும். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாலிட் பாண்ட், அதாவது வந்து கோல் பாண்ட் அப்ளிகேஷன் வந்து மேலே பிட்டுமன் ஷீட்டும் ஆஷ்பர்ட் ஷீட்டும் நல்லா பாண்டிங் ஆகிறதுக்காக மேலே அப்ளிகேஷன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஆக்டிவிட்டிஸ் 2mm பிட்டுமன் ஷீட் வந்து ஆஷ்பர்ட் ஷீட் மேலே லே பண்ணுறாங்க. நல்லா ப்ரெஷர் கொடுத்து கீழே கேப் இல்லாமல் அந்த சாலிட் பாண்ட் அப்ளை பண்ணுவீங்க, பாண்டிங் ஏஜென்ட். ஸோ அதுவும் ஆஷ்பர்ட் ஷீட் மேலே நல்லா அப்ளிகேஷன் ப்ரெஷர் கொடுத்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்லா பிடிச்சிக்கும் ஆஷ்பர்ட் ஷீட் மேலே. இந்த பிட்டுமன் ஷீட்டை நல்லாவே ப்ரெஷர் கொடுத்து அந்த ஆஷ்பர்ட் ஷீட், அதாவது வேவ் டைப் இருக்குங்களா, அந்த ஆஷ்பர்ட் ஷீட்டில் கேப் கீழே எதுவும் ஃபார்ம் ஆகாமல் கம்ப்ரஸர் நல்லாவே அழுத்தமாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட் லே பண்ணிடணும். இந்த லேயிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்ரி லேப்பிங் ஏரியா, அதாவது ஒரு ஷீட்டு மேலே இன்னொரு ஷீட் வரும், அந்த லேப்பிங் ஏரியாவில் ஹீட் பண்ணி நம்ம அந்த ஜாயிண்ட்டை வந்து சீல் பண்ணுறோம். நம்ம லே பண்ணுற அந்த பிட்டுமன் ஷீட்டுடைய லேப்பிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஷீட்டுக்கும் இன்னொரு ஷீட்டுக்கும் கேப் இல்லாமல் நம்ம மினிமம் 4 inches மெயின்டைன் பண்ணுவோம். அந்த லேப்பிங் ஏரியாவை நம்ம வந்து கேஸ் வச்சு ஹீட் பண்ணி நல்லாவே சீல் பண்ணுறோம். எதுக்காகனா நல்லா பாண்டிங் ஆகும், கனெக்டிங் ஆகும், அடுத்த ஆஷ்பர்ட் ஷீட்டுக்கு நல்லா கனெக்டிங். இன்னொன்று வந்து ஈஸியாக ஃபீல் ஆஃப் ஆகிட்டு வராமல் நம்ம லேயிங் பண்ணுற அந்த ப்ராசஸ் ரொம்ப நாளைக்கு வந்து அந்த ஆஷ்பர்ட் ஷீட் மேலே நல்லா பாண்டிங் ஆகிட்டு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்காக லேப்பிங் ஏரியா எல்லாம் ஜாயிண்ட்டு நம்ம டார்ச் ஹீட் பண்ணி அதை வந்து மெல்ட் பண்ணி சீல் பண்ணுறோம். இந்த ஆஸ்பர்ட் ஷீட் டெரஸில் லீக்கேஜ் வர முக்கியமான இடம் இந்த பிரிக் வால், அதாவது ஸ்டெபிலிட்டி பிரிக் வால்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்பர்ட் ஷீட் வந்து காற்றுல அசையாமல் இருக்கிறதுக்காகவும் ரொம்ப நாள் ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்காக இந்த பிரிக் வால் வந்து பாஸ் ஷேப்புக்கு நமக்கு பில்ட் பண்ணுவாங்க எல்லா ஆஸ்பர்ட் ஷீட் டெரஸ்லையும். ஸோ அந்த இடத்துல கம்பல்சரி லீக்கேஜ் வந்து வரும். ஸோ அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக அந்த பிரிக் வால் தெரியாத அளவுக்கு 3 பக்கமும் நம்ம இந்த பிட்டுமன் ஷீட் வச்சு லே பண்ணி சீல் பண்ணுறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப் கிடைக்கும். ஸோ அதே போல் அந்த கார்னர் எல்லா இடத்துலையும் ஒரு இடம் விடாமல் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி டார்ச் ஹீட் பண்ணி கவர் பண்ணுறோம். எல்லா ஜாயின்ட்ஸும் நம்ம ஹீட் பண்ணி கம்ப்ளீட்டாக சீல் பண்ணுறோம்னு ஒரு முறை செக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே இது வந்து சன்லைட்டில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அலுமினியம் கோட்டிங், அதாவது சில்வர் கோட்டிங் வந்து மேலே டாப் கோட்டிங் ஒன்று அப்ளிகேஷன் பண்ணுறோம். இந்த சில்வர் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணோம்னா இந்த டெரஸ்க்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம்.
பிட்டுமெண்ட் ஷீட் லே பண்ணி டார்ச் ஹீட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சில்வர் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணியாச்சு டெரஸில். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. தேங்க்ஸ் மிஸ்டர் மனோஜ் சார், உங்கள் வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணதுக்கான வாய்ப்பை கொடுத்தது ரொம்ப நன்றி. அதே போல் இந்த வீடியோ முழுசாக பார்த்த வியூவர்ஸான உங்களுக்கும் ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல் சர்வீஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.